விஜய் அவர்களுடைய அம்மாவான ஷோபா சந்திரசேகர் அவர்கள் ரீசென்ட்டா சங்கீதா விஜய்ட்ட காம்ப்ரமைஸ் பேசியிருக்காங்க அப்படிங்கிற தகவல் தான் சமீபத்தில தெரிய வந்திருக்கு. என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறது தான் இந்த ஒரு வீடியோல நம்ம பார்க்க போறோம். சங்கீதா விஜய் அவர்கள் கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி விஜய் அவர்கள பிரிய போறதாக டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணியிருந்தாங்க. இதற்கு காரணமாக விஜய் அவர்கள் இல்லீகல் அஃபேர்ல இருக்காரு அப்படிங்கிற மாரியும் சொல்லியிருந்தாங்க. இந்த ஒரு விஷயம் மிகப்பெரிய வைரலா போயிருந்துச்சு. லண்டன்ல இருக்கக்கூடிய அவங்க ரீசென்ட்டா சென்னை வந்திருக்காங்க. இதன் மூலியமா இந்த ஒரு நியூஸ் உண்மைதான் அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. விஜய் தரப்புல இருந்து இப்ப இந்த ஒரு விஷயத்த சுமூகமா முடிக்க பிளான் பண்ணிட்டு இருக்காங்களாமா. அதற்கு மிக முக்கிய காரணம் என்ன அப்படின்னா, விஜய் அவர்களுடைய அரசியல் வருகைன்னு தான் சொல்லணும். அதனால இந்த ஒரு விஷயத்த சுமூகமா முடிக்க பிளான் பண்ணியிருக்காங்க. விஜய் அவர்கள் 2 சாய்ஸ் வச்சிருக்காரு. 1 இந்த தவறெல்லாம் மன்னிச்சு மறுபடியும் அவங்க கூட ஒற்றுமையா வாழ்றது. 2வது விஷயம் சங்கீதா விஜய் அவர்கள் கேட்கக்கூடிய அந்த ஒரு ஜீவான் அம்சத்த குடுக்குறது தான். இதுதான் அவர் வந்து பிளான் பண்ணியிருந்திருக்காரு. ஆனா இது 2க்கும் முன்னாடி அவரோட பெற்றோர்கள் இருக்கார் இல்லையா? அதாவது விஜயோட அப்பா, அம்மா அவங்க இதன் ரீதியா பேசுறது சரியா இருக்கும் அப்படின்னு சொல்லி சங்கீதா விஜய்ட்ட கால் பண்ணி பேசியிருக்காங்களாமா. குறிப்பா விஜய் அவர்களுடைய அம்மா ஷோபா சந்திரசேகர் அவர்கள் சங்கீதாட்ட இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்க கூடாது. இப்ப நடந்திருக்கு. என்ன நடந்துச்சு அப்படிங்கிறதும் நமக்கு தெளிவா தெரியாது. என்ன இருந்தாலும் இது உங்க 2 பேத்தோட பர்சனல். பட் உங்க 2 பேர மட்டும் இதுல கருத்துல கொள்ளக்கூடாது. உங்களோட குழந்தைகளையும் கருத்துல கொள்ளணும். ஏன்னா அவங்களுக்கும் கல்யாண வயசு வந்துருச்சு. நீ எப்போதுமே உன்னோட குழந்தைகள் மேல அளவு கடந்த அன்பா இருப்ப. ஸோ அவங்களுக்காகவாது பாரு. இத சுமூகமா முடிக்க பாரு. இத கோர்ட்டு கேஸ்ன்னு கொண்டு போக வேணாம். நம்மளே பேசி முடிச்சு மறுபடியும் நீங்க சேர்ந்து வாழுங்க அப்படிங்கிற மாரியும் பேசியிருக்காங்க. ஒருவேள இந்த விஷயம் பிடிக்கல, இதுக்கப்புறம் நீ தனியா தான் இருக்க போற அப்படின்னா, அதற்காகவும் நான் கண்டிப்பா விஜய் கிட்ட பேசுறேன். என்னால உன்னையும் விட்டு தர முடியாது, அவனையும் விட்டு தர முடியாது. நீங்க 2 பேருமே என்னோட குழந்தைகள் தான். ஸோ உங்க 2 பேரையுமே என்னால என்ன வேணா முடிவெடுங்க அப்படின்னு விட முடியாது. அதனால தான் இந்த ஒரு கால் பண்ணி நான் பேசுறேன் அப்படிங்கிற மாரி சங்கீதா விஜய் அவர்கள்ட்ட பேசியிருக்காங்க. ஒரு கணம் அவங்களுக்கு மறுபடியும் சேர்ந்து வாழ விருப்பம் இல்ல அப்படிங்கிற பட்சத்தில், விஜய் அவர்களுடைய சொத்துக்கள் இருக்கு இல்லையா? அதுல பாதிக்கு பாதி அப்படியே சங்கீதா விஜய்க்கு குடுக்குறதாகவும் அவங்க முடிவு பண்ணியிருக்காங்களாமா. ஏன்னா, இந்த ஒரு இஷ்யூக்காக இவ்வளவு அவ்வளவுன்னு பெர்சன்டேஜ் பேசுறது அவங்களுக்கு பிடிக்கல. இவ்வளவு வருஷம் அவங்க வீட்ல இருந்திருக்காங்க. ஒரு பொண்ணா இருந்திருக்காங்க. அவங்களோட குழந்தைகள, அவங்களோட மகன அவ்வளோ அருமையா பார்த்துக்கிட்டு இருந்திருக்காங்க. அப்படிங்கும் பட்சத்தில் எல்லாத்துலயுமே பாதியா இருந்தவங்களுக்கு எல்லாமுமே பாதியா போறது தான் சரி அப்படின்னு விஜயோட அம்மா அவர்கள் முடிவெடுத்திருக்காங்களாமா. ஸோ விஜய் அவர்களோட சொத்துக்கள் எவ்வளவு இருக்கோ அதில் சரிபாதி சங்கீதா விஜய் அவர்களோட பேருக்கு போகும்படி தான் அந்த ஒரு டீலுக்குமே அவங்க பேசியிருந்திருக்காங்க. ஸோ இந்த இரண்டுமே சங்கீதா விஜய் அவர்கள் முன் வைக்கப்பட்டிருக்கு. சங்கீதா விஜய் அவர்கள் என்ன முடிவு எடுக்க போறாங்க? விஜய் அவர்களை மன்னிச்சு மறுபடியும் அவர் கூட சேர்ந்து வாழ போறாங்களா? அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் சரிபாதி சொத்துக்கள் எடுத்து அவரை விட்டு பிரிய போறாங்களா? அப்படிங்கிறது அவங்களுக்கு தான் வெளிச்சம். இந்த ஒரு விஷயம் இப்போ ரொம்பவே வைரலா சோசியல் மீடியால போய்க்கிட்டு இருக்கு. சங்கீதா விஜய் அவர்கள் என்ன முடிவு எடுப்பாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க.